ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். திரை விமர்சனம் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். இதை பற்றின ஒரு சின்ன முன்னோட்டத்தை நேற்று பார்த்துருந்தோம். வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடினா ஒன் டே பிஃபோருக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத ஃபீட்பேக் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அஃபிஷியலாகவே மூவி வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகிருக்கு. இதனோட தயாரிப்பு பார்த்திங்கன்னா 20th செஞ்சுரி பாக்ஸ் இயக்கம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இயக்கம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஜேம்ஸ் கேமரூன் அவர்கள் தான். நடிப்பு பார்த்திங்கன்னா சாம் ஒர்த்திங்டன், சோயா சால்டனா, வராங், ஸ்டீஃபன் லாங் அப்படின்றவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவு ரசுல் கார்பெண்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இசை சிமன் ஃப்ராங்க்லின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியான தேதி அதாவது டிசம்பர் 19, 2025 இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஆவரேஜான படத்தினோட டியூரேஷன் ரொம்ப பெருசு, 3 மணி நேரம் 17 நிமிஷம் ஓவரால் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது நான் அப்புறமா நிகழ்ச்சியோட இறுதியில் சொல்கிறேன். அவதார் 2009 அவதார் த வே ஆஃப் வாட்டர் 2022 ரிலீஸ் ஆச்சு. இந்த 2 படங்களுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா அவதார் படத்தினுடைய 3வது பாகம் ஆஷ் அண்ட் ஃபயர் அண்ட் ஆஷ் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 3த்தையுமே கம்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு 2 பாகத்தை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அது புரிஞ்சிருக்கும். உலகம் முழுவதுமே ஐமேக்ஸில் பார்த்திங்கன்னா 3Dயில் இந்த படம் வெளியாயிருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழும் டப்பாகி வெளியாகிருக்கு இந்த படம். முந்தைய 2 படங்களை பார்த்தவங்களுக்கு இந்த படத்தில் எளிதில் கனெக்ட் ஆவாங்க. ஆனால் அது முன்கதை தெரியும், அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பல விஷயங்களும் கேரக்டரும் தன்மையும் எளிதில் புரிந்து கொள்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்காம நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்ட் 3 போய் பார்க்குறீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. சிம்பிளாக சொல்ல போனோம்னா பண்டோரா என்ற வேற்றுக்கிரகவாசிகளுக்கும் அவர்களால் வெள்ளைத்தோல் ஆகாயவாசிகள் என்று சொல்லப்படும் எதிர்காலத்தில் வாழும் மனிதர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சண்டை தான் படத்துடைய மையக்கரு. அதில் கணவன் மனைவி உறவு, அப்பா மகன் பாசம், குடும்பம் சென்டிமெண்ட், கடவுள் நம்பிக்கை என பல விஷயங்களை கடந்து ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு வித மறக்க முடியாத சினிமா உணவை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் அவர்கள். முந்தைய பாகத்தில் கடலில் சண்டையிட்டு எதிரிகளை விரட்டி ஜெயிக்கிறார் ஹீரோ சாம், சோயா தம்பதியினர். ஆனால் அவர்களுக்கு கடல்வாழ் இன மக்கள் உதவியாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த பாகத்திலும் மீண்டும் பழைய விலங்குகளால் அவங்களுக்கு ஆபத்து வருது. ஒரு கடல் திருவிழாவில் ராட்சச திமிங்கலம் போன்ற வினோத விலங்குகள் ஒன்றாக கூடுகையில் அவற்றை கொன்று பணம் சம்பாதிக்க நினைக்கும் வில்லன் கும்பலை ஹீரோ ஹீரோயின் அவர்கள் வாரிசுகள் அவர்களின் ஆதரவாளர்கள் எப்படி விரட்டடித்து ஜெயிக்கிறார்கள் என்பதுதான் மொத்த கதை. இதற்கிடையில் ஹீரோ குடும்பத்தில் ஒருவராகிவிட்ட தனது மகன் மைல்ஸை வில்லன் அடைந்தாரா? அதற்கு புதுவில்லி ஓனா சாப்ளின் உதவி செய்தாரா? இவர்கள் முடிவு என்ன என்பதையும் கதையில் சொல்லியிருக்கிறாங்க படத்தோட இயக்குனர். படத்தில் ஹீரோ விஷுவல் எஃபெக்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷனுமாக இல்லை ஒரு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பண்டாரா மக்கள் வசிக்கும் இடங்கள், காடு, மலை, பறக்கும் பாறைகள், ஒரு வித்தியாசமான விலங்குகள் பறந்து வியாபாரம் செய்கிறவங்க, அவங்கள வழிமறிக்கக்கூடிய கொள்ளையர்கள், கடலில் சண்டை போடும் ராட்சச விலங்குகள், எதிர்கால நகரம், ஹீரோ ஹீரோயின் அவர்களுடைய டீம் பயன்படுத்தும் பெரிய பாறைகள், பறவைகள், சண்டைக்கு வரக்கூடிய கப்பல், நேர்மொழிகள் என வரிசையாக மிரட்டி கொண்டே போயிட்டுருக்காரு ஜேம்ஸ் கேமரூன் அவர்கள். இதெல்லாம் அவர் உலகத்தில் மட்டுமே சாத்தியம். இந்த காட்சிகளை எப்படி தான் எடுத்திருப்பாங்க, எப்படி எடிட் பண்ணியிருப்பாங்க, எப்படி நடிச்சிருப்பாங்க என யோசித்து பார்க்க முடியாத வரைக்கும் ரொம்ப மிரட்டி இருக்காங்க. அதே போல் கேமரா வாக்கியங்களை காட்டியிருக்கிற மாயஜலம் கோணங்களில் பார்த்திங்கன்னா அவதார் போன்ற படங்களையும் மட்டுமே சாத்தியம். இசையும் கதைக்கு பக்கபலமாக இருக்குதுன்னே சொல்லலாம். இந்த உலகத்திற்கு நாம் இருக்கிறோம்ன்ற ஃபீலிங்கை தருகிறது. அதாவது அந்த உலகத்துக்கு நம்ம போயிடுவோமா அந்த உலகத்தை விட்டு. குறிப்பாக சேசிங் சண்டை காட்சி, ஏவா என்ற பெண் தெய்வத்தை நெருங்கும் காட்சிகள் இசையில் பயங்கரமாக மிரட்டி இருக்கதாக சொல்லியிருக்காங்க. ஹீரோவை நடித்த சாம் ஆக்ஷனில்ஸ் மட்டுமல்லாமல் பல சென்டிமெண்ட் காட்சிகளும் கூட பொறுப்புள்ள அப்பாவாக சிறப்பாக நடித்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவர்கள் மனைவியாக வருகிற ஹீரோயின் சோயா கோபக்காரியாக பறந்து சண்டை போடுகிற காட்சியாலும் சரி, கணவரை காப்பாற்ற வரும் இடங்களும் சரி செம. தெய்வ பக்தியுடன் இருக்கிற அந்த மகள் கிரி சிக்கலான நேரத்தில் அவள் பிரார்த்தனை செய்யும் இடங்கள், தக்க சமயத்தில் அவள் குரலுக்கு தேடி உதவி ஆகியவற்றை ஹாலிவுட் படத்தில் கூட இவ்வளவு தெய்வ நம்பிக்கையை காண்பிப்பாங்களான்னு சொல்லிட்டு தேடி அவங்க ப்ரே பண்ணும்போது வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பிரமிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம் குலதெய்வத்தை நினைவுபடுத்திய காட்சிகள் இருக்குமா அப்படின்ற வியப்பெல்லாம் நம்ம தமிழக மக்கள் சென்டிமெண்ட்டை எப்படி பார்க்குறோமோ அதே போல் விஷயங்கள்லாம் அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. படத்தில் காமெடி பண்ணுற அல்லது மாறுபட்ட வேடத்தில் நடித்தவர் வில்லன் மகனாக ஒரு மைல்ஸ், அவர் நடிப்பை கலகலப்பாக இருக்குது. அதே போல் படத்தில் பல இடங்களில் பெற்றோர்கள் குழந்தைகள் பாச காட்சிகள் வருவதே சிறப்பு. குடும்பம், பாசம், சென்டிமெண்ட் காட்சிகளில் வலுவான சீன்களை அமைத்து குடும்பம் கதையை ஆடியன்ஸை வளைத்து போட்டிருக்கிறார் உலக மகா இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் அவர்கள். கடல் வாழ்வினங்களை அழிக்க வில்லன் டீம் பெரும்படையின் வர அதை தடுக்கும் ஹீரோ டீம் சண்டை தான் கிளைமேக்ஸ். அரை மணி நேரத்துக்கு மேலாக ஓடும் அந்த சீன்கள் மட்டும்தான் அப்படி ஒரு அட்டகாசம். நிலத்தில், வானத்தில், கடலில் நடக்கும் அந்த ஃபைட் சீன் விஷுவல்
ட்ரீட்டின் உச்சம் கட்டனே சொல்லலாம். அதே போல் சூனியக்காரி மாதிரியான வெள்ளி சம்பந்தப்பட்ட முதற்பறையான சண்டை காட்சிகள், கணவரை காப்பாற்ற செல்லும்போது ஹீரோயின் நடத்துகிற சாகசம், இந்த மூன்றுமே படத்தினுடைய சூப்பர் டூப்பர் ஹைலைட்னே சொல்லலாம். இதெல்லாம் தேட்டரில் மட்டுமே, அதுவும் அவதார் மாதிரியான படங்களை மட்டுமே ரசிக்க முடியும். சூனியக்காரி வெளியாக வரும் வராங் கெட்டப் வந்து பார்த்திங்கன்னா நடிப்பில் வந்து சிலைக்க வைக்கிறார். தமிழ் டப்பிங்களும் ஓரளவு பொருந்தி இருக்குதுன்னே சொல்லலாம். வில்லன் மகனை குரங்கு பயில என அழைப்பது குடும்ப காட்சிகள் வசனங்களில் செட்டாகி இருக்குதுன்னே சொல்லலாம். படத்தினுடைய பெரிய மைனஸ்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த டியூரேஷன் தான் சொல்கிறாங்க. 3.17 மினிட்ஸ் சொல்கிறாங்க. அமர்ந்த படம் பார்க்க பொறுமை வேண்டும். குறிப்பாக முதற் பாதியில் சில வசன காட்சிகள், சென்டிமெண்ட் சீன்கள் அலுப்பி தட்டுறதுன்னே சொல்லலாம். அதே போல் குடும்பம் சம்மந்தப்பட்ட பாச காட்சிகளை குறைத்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் சில கேரக்டர்களுக்கு இடையான உறவு பகை இன்னும் எளிமையாக சொல்லியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்படி பல விஷயங்களை வந்து ஆக்ஷன் காட்சிகளில் லாங் ஷாட்டில் இருப்பதை விட அதிகமாக ரசிக்க முடியவில்லை. ஆனால் கொஞ்சம் தொய்வு இருக்கும்போது அடுத்து ஒரு அதிரடியை காண்பிப்பது திரைக்கதனுடைய பலமாகவே அமைஞ்சிருக்கு. அவதார் முதற் பாகம் மாதிரி இல்லை என்றாலும் இரண்டாம் பாகத்திற்கு இதற்காகவும் தொடர்பு அதிகம்னே சொல்லலாம். இரண்டாம் பாகத்தை விட ஆக்ஷன், திரைக்கதையில் விறுவிறுப்பு. ஆனால் அவதார் 3 மாதிரியான படங்களை வந்து சினிமாவில் இன்னொரு வகையான பிரம்மாண்டத்தின் உச்சம்னே சொல்லலாம். இந்திய சினிமாக்களில் நாம் பார்த்திராத இப்படிப்பட்ட பல சினிமாக்களை தியேட்டரில் வந்து ரசிக்கும் போது நம்மை மறந்து ஆச்சரியத்தில் மூழ்கி பல பிரம்மாண்ட நினைவுகளை எடுத்துச் செல்வது நிச்சயம்னு சொல்லலாம். அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஃபயர் பறக்கும் விஷுவல் ட்ரீட்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 5க்கு 3.5 ரேட்டிங் வந்து தினமலரில் கொடுத்துருக்காங்க. பல இதில் வந்து நெகட்டிவ் ரீல்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஓவரால் ரேட்டிங் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு. சில சென்டிமெண்ட் சீன்ஸும் லென்த்தி ஷார்ட்ஸும் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு சூப்பரான படம் சொல்கிறாங்க. மறக்காமல் இந்த தேட்டரில் மட்டும் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.